வணக்கம் நண்பர்களே. ஜெனரேஷன் பீட்டா ஒவ்வொரு தலைமுறையும் ஒரு ஒரு ஜெனரேஷன் ஆல்ஃபா, ஜெனரேஷன் இசட் என்று குறிப்பிட்டு வரையறுத்து வருகிறார்கள். அது வகையில் ஜெனரேஷன் பீட்டா, ஜென் பீட்டா அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறாங்க. இது எந்த வருடத்திலிருந்து எந்த வருடம் பிறந்தவர்களுக்கு 2025 2039 வரை பிறப்பவர்களுக்கு ஜென் பீட்டா. இப்போ இந்த வருஷம் பிறந்துச்சு. ஜனவரி 1ஆம் தேதி அதிகாலை, அதாவது டிசம்பர் 31 2024 நள்ளிரவு 1 மணிக்கு பிறந்தவங்க இவங்க தான் ஜென்ரேஷன் பீட்டா. இந்த ஜென்ரேஷன் பீட்டா எங்கே, அதாவது நள்ளிரவு ஒரு 12:03 பிறந்து விட்டது. ஒரு குழந்தை பிறந்திருக்கு எங்கே, மிசோரமில் மாநில மருத்துவமனையில் ஜென் பீட்டா குழந்தை. அந்த குழந்தைக்கு இன்னும் பேர் விடாதனால அது ஜென் பீட்டா குழந்தை மிசோரம் மாநில மருத்துவமனையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்தது தான் ஜென் பீட்டாவுடைய முதல் குழந்தை ஜென்ரேஷன் பீட்டா. இவர்களுக்கு என்ன, ஜென் சி பற்றி தெரிஞ்சவங்க இருப்பாங்க, டெலுலு லவ் லைஃப் பற்றியும் கேள்விப்பட்டிருப்பாங்க. அடுத்து ஜென் ஆல்ஃபா ஒரு தலைமுறை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஜென் ஆல்ஃபா கிட்ட பொதுவாக அவங்க சொல்கிறது, ஜென் ஆல்ஃபாவில் அதாவது ஜென்ரேஷன் ஆல்ஃபா இவங்ககிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும், முழிச்சிட்டு இருக்கும்போதே கண்ணை நோண்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை படிச்சிருக்காங்க. ஏதோ அப்படி குறிப்புகள்லாம் வந்திருக்கு. அதுக்குள்ளேயே ஜென்ரேஷன் பீட்டாவா அப்படின்னு பார்க்குறப்போ ஜனவரி 1 2025 முதல் 2039 டிசம்பர் 31 வரை பிறப்பவர்கள் தான் ஜெனரேஷன் பீட்டா. இவர்கள் ஜென் ஜெட், ஜென் சி, ஜென் ஒய் அப்புறம் பிறப்பவர்களாக இருப்பார்கள். அதாவது ஜெனரேஷன் இசட் என்று குறிப்பிடப்படுகிற மக்களுக்கும் ஜெனரேஷன் ஒய் என்று குறிப்பிடும் மக்களுக்கும் இந்த 2 மக்களுக்கும் பிறந்தவர்களால் தான் ஜென் பீட்டா இருப்பாங்க அப்படின்னு. சரி, ஏன் இந்த ஆய்வு? ஒரு குறிப்பிட்ட வருடங்களை குறிப்பிட்டு இந்த குறிப்பிட்ட வருடங்களில் பிறப்பவர்கள் இந்த குறிப்பிட்ட கேட்டகரிஸில் இருப்பாங்க அப்படின்னு எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்தந்த காலகட்டங்களில் நடக்கிற பொருளாதார மாற்றங்கள், தாக்கங்கள், யுத்தங்களின் டெக்னாலஜியுடைய வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி, தொழில்நுட்பத்தினுடைய மாற்றங்களினால் மனித குணங்களில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள், கேரக்டரைஸ் மாறுறது, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு ஆசிரியர் வெளியிட்டு காமிச்சிருக்கேன். ஆசிரியரோட பேரை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய வீடியோக்குள் வந்து சேரும். சரி, இந்த ஜென்ரேஷன் பீட்டா பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அடுத்த தலைமுறை பார்த்திங்களா, இவங்களுக்கு நாம் என்ன மாதிரி தலைமுறையாக அவங்க பிறப்பாங்க 2025 2039 வரைக்கும், இதை குறித்து தான் இந்த கட்டுரை. சரி, டெக்னாலஜியுடைய உச்சத்தில் இருக்கிற இந்த காலத்தில் தான் ஜென் பீட்டாக்கள் இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது ஏற்கனவே ஜென் இசட், ஜென் ஆல்ஃபா தலைமுறைலாம் ஒன்று கூடி 70 80களில் பிறந்தவங்கள 90s கிட்டுகளில் பூமர்கள் அப்படின்லாம் கலாச்சு இந்த லிஸ்ட்டில் புதுசாக இருந்திருக்கவங்க தான் ஜென் பீட்டா பேபிஸ். ரைட்டுங்களா? அடுத்த 10வது வருடத்தில், அதாவது உலகின் மக்கள் தொகையில் 16% பேர் இந்த ஜென் பீட்டாவாக தான் இருப்பாங்க. இதை ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பிரபல சமூகவியல் விஞ்ஞானி மார்க் மெக்ரண்ட் இதுதான் சொல்லியிருக்காரு. சரி, சமூக ஆய்வுக்காகவும் தலைமுறை மாற்றம் பற்றிய கருத்துக்கள், சமூக ஆய்வும் தலைமுறை மாற்றம் பற்றிய கருத்துக்கள் வந்து உலகின் நம்பர் 1 எதிர்காலவாதி, அதாவது ஃபியூச்சரிஸ்ட் அப்படின்னு இவர் அழைக்கப்படுறார். யார்? விஞ்ஞானி மார்க் மெக்ரண்ட். அப்படின்னா ஜோசியரா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஜென்சி, ஜென் ஆல்ஃபா போன்ற வார்த்தைகள் உலகுக்கு வழங்கியவர் இந்த மார்க் மெக்ரண்ட் தான். எதை பற்றி ஆராய்கிறார்? ஒரு சமூக மாற்றம், ஒரு குறிப்பிட்ட வருடங்களில் பிறப்பவர்களுடைய ஜென்ரேஷனை குறிப்பிட்டு அவர் இது பண்ணி வர்றார். இது நல்ல விஷயம். ஒரு சமூக ஆய்வும் இதுலேருந்து எப்படி இவங்க அந்த மனிதர்கள் உருவார்கள் என்பதற்கு அதற்கு இப்போ வந்து ஜென் பீட்டா. ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ யார் இந்த ஜென் பீட்டாக்கள்? நண்பர்கள், இவர்கள் யார் இந்த ஜென் பீட்டாக்கள் அப்படின்னா, மனித குலத்தில் டெக்னாலஜியை முழுமையாக பயன்படுத்தி வளரப்போகிறவர்கள் இந்த ஜென் பீட்டா தான். இதை இன்னைக்கு வாசிட்டு இருக்க எல்லாத்துக்குமே இது பொருந்தும். ரைட்டுங்களா? இவர்கள் முந்தைய தலைமுறையான ஜென் ஆல்ஃபாவுக்கே சவாலிடும் அளவுக்கு செயற்கை நுண்ணறிவு, விர்ச்சுவல் ரியாலிட்டி, மெட்டாவர்ஸ் போன்ற ஸ்மார்ட் டெக்னாலஜியின் உச்சபட்ச வளர்ச்சியை அணுவாக ரசித்து கொண்டே வளரப்போகிறவர்கள். இவர்களின் பள்ளி, கல்லூரி மற்றும் அலுவலக வாழ்க்கை முற்றிலும் ஏஐ மயமாக தான் இருக்கும். இதான் மார்க்கெட் குறிப்பிட்றது. அப்போ டெக்னாலஜி உச்சத்தில் எல்லா சுகபோகங்களும் அமைப்பு இவர்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்டால், ஜென் பீட்டாக்களோட விரல் நுனியில் எல்லாம் இருந்தாலும் காலநிலை மாற்றம், நகரமயமாக்கல், மக்கள் தொகை பெருக்கம் போன்றவற்றால் பாதிக்கப்படுவார்கள். யாரு? ஜென் பீட்டா. இப்போ அடுத்து வரப்போகிற தலைமுறை அவற்றை வெற்றிகரமாக எதிர்கொள்வதன் மூலம் சிறப்பான தலைமுறையாக உருவாகிவிடுவார்கள். புரியுதா?
உங்களுக்கு ஒரு சவால்கள் வருதுன்னா தான் அவங்க திறமையாக உருவாங்க. அப்போ இதெல்லாம் எதிர்த்து இப்போ நான் சொன்ன காலநிலை மாற்றம், நகரமயமாக்கல், எல்லாத்தையும் மக்கள் தொகை பெருக்கம் இதெல்லாம் எதிர்த்து அவங்க சிறப்பான தலைமுறையை உருவாங்க. முந்தைய தலைமுறையான ஜென் சி, ஜென் ஆல்ஃபா எப்படி தங்கள் முன்னோடிகளை விட சுற்றுப்புறல் பற்றிய பொறுப்புணர்வோடு இருந்தார்களோ அதை விட பல மடங்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஜென் பீட்டா அவர்களோட தலைவிதி. பலர் ஆன்லைன்லேயும் நிஜ வாழ்க்கையிலையும் தனித்துவ அடையாளத்தை வளர்த்துக்கொள்ள பாதுகாப்பான டிஜிட்டல் அடையாளங்களை உருவாக்கி விடுவார்கள். இவர்கள் எல்லாருக்குமே டிஜிட்டல் தான் இன்னும் அடையாளமாக இருக்கும். டிஜிட்டல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எனப்படும் சமூக தொடர்பில் நட்பை பேணுவார்கள். சோசியல் மீடியாவில் உலகத்தை தேடாத அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கதரெல்லாம் அப்போ இருக்காது. ஏன்னா வாழ்வின் எல்லா நிகழ்வுகளையும் செல்ஃபிகளாகவும் ரீல்களாகவுமே அணுகும் தலைமுறை என்பதால் பிரைவேசி என்பது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். யாருக்கு? ஜென் பீட்டாவுக்கு. இதனால் நிம்மதி இழந்து மன ஆலோசனை தேடுவது அதிகரிக்கும். டெக் அறிவியல் சூழ வாழ்வதால் தங்கள் முந்தைய 2 தலைமுறைகளை விட மோசமாக இவர்கள் உறவுகளை பேணுவார்கள். இப்போது 70களில் பிறந்தவர்களுக்கு உறவை பேணுவதில் ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்குது. ஆனால் இப்போ வர்ற தலைமுறைக்கு அந்த உறவை பேணுற இதே இல்லை. எல்லாமே டெக்னாலஜின்னு ஆகிப்போச்சு, சோசியல் மீடியா அப்படின்னு ஆகிப்போச்சு. சக நண்பர்களை பேசுவது கூட தடுமாற்றம் இருக்கு. யாருக்கு? ஜென் பீட்டாவுக்கு. ஏஐ இவர்களுடைய கற்பனை திறனையும் வலுங்கடித்து விடும். ஏஐ தான் அடுத்து இவங்க கற்பனை அது பண்ண எல்லாமே ஏஐ பண்ணி கொடுத்துரும். நீல நிற கண், வெள்ளை நிறம் அழகு அப்படி போன்ற ஏஐ தரும் சில்லறை தரும். அதாவது ஏஐயில் நிறைய இப்படி இருந்தால் அழகாக இருக்கும், அப்படி இருந்தால் அழகாக இருக்குமான ஆபத்து தான். அது எப்படிடா இந்த கற்பனை இல்லாமல் வளர்ந்தேன்னு இந்த 7G ரெயின்போ காலனியில் அனிதாக்கள் உருவாகிற ஆபத்து தான் இதில் அதிகம். ஏன்னா ஏஐ தான் இவங்களுடைய தொழில்நுட்பமாகவே இருக்கும் ஜென் பீட்டாவுக்கு. சரி, கியூரியாசிட்டி, இன்க்ளூசிவிட்டி இரண்டுலையுமே கில்லியாக இருப்பாங்க. அதாவது ஆரிய குத்தாடினாலும் தாண்டவ கோணே காசு காரியத்தில் கண்மையடா தாண்டவ கோணைங்கிற பாட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படியாவது காரியத்தெல்லாம் கண்ணா இருப்பாங்க அப்படின்னு இவர் கணிக்கிறார். மொத்தத்தில் படு புத்தாலித்தனமான 32 அடி பாய்ச்சலில் ஓடக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் பார்க்க போகிறவங்க தான் இந்த ஜென்ரேஷன். இன்னொன்று, இவர்களுடைய தேவைகள் விருப்பங்களை புரிந்து கொள்வதற்கு முந்தைய தலைமுறைக்கு கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். ஏன்னா குறிப்பாக குழந்தை வளர்ப்பே இவர்களுடைய பெற்றோருக்கு சவாலாக தான் மாறி இருக்கும். என்ன காரணம்? எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம், அன்பு காட்டி வளர்வது பெற்றோர் இவர்களுக்கு கற்றுத்தரதான் வேணும். ஏன்னா இவங்களுக்கு அந்த இது வராது. டெக்னாலஜி அதிகமாக போனதுனால அந்த ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸ் வராது. டெக்னாலஜி அனுபவங்களைப் போலவே நிஜ வாழ்க்கை அனுபவங்களையும் இவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். டிஜிட்டல் சமாச்சாரங்களை அவர்களாகவே கற்றுக்கொள்வார்கள். எதையும் பல கோணங்களில் சிந்திக்க பெற்றோர் தான் வழிகாட்ட வேண்டும். மற்றவர்களோடு அக்கறையாக பேசுவதற்கு பெற்றோர் வழிகாட்ட வேண்டும். உறவுகள், நண்பர்கள் தொடர்பருந்து போகாமல் பழகவும் கற்றுத்தர வேண்டும்னு ஜென் பீட்டாவுக்கு நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும். அப்போ ஜென்ரேஷன்களை மார்க் பண்ணிட்டு அழகாக வகைப்படுத்தி வச்சுருக்கார். என்னெல்லாம் இந்த மார்க் மெக்ரண்ட் அப்படிங்கிறவர் தான் இந்த ஜென்ரேஷன் எத்தனாவது வருஷத்தில் பிறந்தவங்களாம் என்ன மாதிரி ஜென்ரேஷனாக இருப்பாங்க இது அவரே வகைப்படுத்தியிருக்கார். அது என்னென்ன வருஷத்தில் பிறந்தவங்க என்னென்ன மாதிரி அவர் ஜென்ரேஷனை மார்க் பண்ணி வச்சுருக்காரு, அதாவது அடையாளப்படுத்தி வச்சுருக்கிறார். அதை தொடர்ந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.